அனைவருக்கும் வணக்கம். விகடன் இப்படிப்பட்ட ஒரு பதிப்பகமா? விகடன் குழுமம் இப்படிப்பட்ட பத்திரிகையா? இது குறித்து தான் இந்த வீடியோவில் என்னுடைய கருத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு காலத்தில் நாம் எல்லாம் சன் டிவியினுடைய செய்திகளை பார்த்து செய்திகளை தெரிந்து கொண்டிருப்போம். சன் டிவியினுடைய செய்திகள், தலைப்பு செய்திகள் என்ன, சன் டிவியினுடைய அனைத்து செய்திகளையும் பார்த்துத்தான் நாம் உலக செய்திகளையும், அரசியல் செய்திகளையும், பள்ளி கல்வித்துறை செய்திகளையும், யார் அரசியலில் வெற்றி பெற்றுள்ளார்கள், தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் சன் தொலைக்காட்சியை பார்த்துதான் நாம் தெரிந்து கொண்டிருப்போம். ஆனால் இன்று யாருமே சன் தொலைக்காட்சி செய்திகளில் 90% மக்கள் பார்ப்பதே கிடையாது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், திமுகவை சார்ந்தவர்களே சன் தொலைக்காட்சியினுடைய செய்திகளை பார்ப்பதே கிடையாது. காரணம், அவர்களுடைய செய்தியின் நோக்கம் எப்படி இருக்கும், எது சார்பாக இருக்கும் என்பது நாம் இன்று தெரிந்து கொண்டோம். ஆனால் வேறு வழி இல்லாமல் நாம் அன்று அதை பார்த்திருப்போம். வேறெந்த ஆப்ஷனும் இல்லாததால் சன் தொலைக்காட்சி செய்திகளை பார்த்திருப்போம். இன்று பல ஆப்ஷன்கள், அதைவிட தகுதியாக ஓரளவிற்கு தகுதியான செய்திகள் கிடைப்பதால் மற்ற தொலைக்காட்சிகளை பார்க்க தொடங்கிவிட்டோம். இதே சூழ்நிலைதான் நம் தொடக்க காலகட்டத்தில் வாரம் வாரம் வருகின்ற பத்திரிகைகளில் அதிகமாக நாம் படித்திருப்பது விகடன் பத்திரிகையாகத்தான் இருந்திருக்கும். குறிப்பாக ஆனந்த விகடனை தான் நாம் அதிகமாக படித்திருப்போம். ஆனந்த விகடன் சொல்வதெல்லாம் உண்மையோ, ஆனந்த விகடன் ஒரு தரமான செய்தியோ, ஆனந்த விகடன் தமிழ் மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு மேகசினோ என்று நாம் எண்ணியிருக்கலாம். அன்று அதே போன்று பல ஆப்ஷன்கள் இல்லாத காலகட்டங்கள். ஆனால் நீங்கள் ஆனந்த விகடனை உற்று நோக்கினால் அதிகமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் உற்று நோக்கியதில் என்னுடைய பார்வையில் ஆனந்த விகடன் பல குழுமமாக இருக்கிறது. ஆனந்த விகடன், அவல் விகடன், சக்தி விகடன், மோட்டர் விகடன், விவசாயிக்கான பசுமை விகடன், நாணய விகடன், இப்படி பல்வேறு குழுமங்களுடன் இயங்கக்கூடியது ஆனந்த விகடன். இந்த விகடன் குழுமம் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் பத்திரிகையாளர் திட்டத்தை அறிமுகப்படுத்தி கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கான பயிற்சியை கொடுத்து அவர்களை நிருபராக, அவர்களுடைய ஒளிப்பதிவாளராக, அதாவது ஃபோட்டோ எடிட்டர், இந்த போன்ற பயிற்சிகளை அளிப்பார்கள். இந்த பயிற்சி பட்டறைகளுடைய விழாக்களாக நடைபெறும். இதற்கு பெரும்பான்மையாகவே ஆனந்த விகடனில் வருகின்ற சீஃப் கெஸ்ட் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் அல்லது திமுக, இடதுசாரிகள், இப்படிப்பட்ட தலைவர்களை, அரசியல் கட்சி தலைவர்கள் தான் அவர்கள் அழைப்பார்கள். இந்த விழாக்களுக்கு பெரும்பான்மையாக அதிமுக, பாஜக, பாமக போன்ற அரசியல் கட்சிகளை அவர்கள் அழைப்பதே கிடையாது. இதையெல்லாம் கடந்தும் விகடன் சின்னத்திரையில் பல தொடர்களை வெற்றிகரமாக தயாரித்திருக்கிறது. ஆனால் அனைத்து தொடர்களையும் திமுகவோடு இருக்கின்ற சன் தொலைக்காட்சியில்தான் அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். நீங்கள் அப்பொழுதே தெரிந்திருக்கலாம், இது திமுகவினுடைய அடிமை பதிப்பகம் விகடன் என்பதை நாம் தெளிவாக தெரிந்திருக்கலாம். இதையெல்லாம் கடந்தும் இப்பொழுது சன் தொலைக்காட்சியை விட்டு விலகி கலைஞர் தொலைக்காட்சிக்கு தன்னுடைய பழைய தொடர்களை சேல் செய்துவிட்டு இப்பொழுது எந்த தொலைக்காட்சியிலும் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தயாரிப்பை இயக்கவில்லை. இதையெல்லாம் கடந்தும் இவர்கள் அதிகமாக தன்னுடைய செய்திகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் ஆதரவாக செயல்படுத்துவார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் இவர்கள் நடுநிலையாளர்கள் போலவே தன்னை காண்பித்துக் கொள்வார்கள். இவர்கள் பெரும்பான்மையாக கருத்து திணிப்பாளர்களில் முக்கியமான பத்திரிகை விகடன் பத்திரிகை. இந்த விகடன் பத்திரிகை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், இதையெல்லாம் கடந்து திமுக போன்ற இது போன்ற கட்சிகளுக்கு அவர்களை கூட்டணியில் அமைப்பதையும், அவர்களை பெரிதுபடுத்தி மக்களுக்கிடையே அவர்களுடைய பிம்பத்தை பெரிதாக காண்பிப்பதிலும் எப்பொழுதும் அந்த வேலையை தொய்வில்லாமல் செய்வது ஆனந்த விகடன், விகடன் குழுமம். நம் அனைவருக்கும் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக தெரியும். நம்மெல்லாம் பா ரஞ்சித்தினுடைய திரைப்படம் அட்டகத்தி, இது போன்ற முதல் அவர் எடுத்த 2-3 திரைப்படங்களை ரசித்து பார்த்திருப்போம். காலப்போக்கில் அவர் ஒரு சாதி ரீதியான திரைப்படத்தை எடுக்கக்கூடியவர் என்பதால் அவருடைய திரைப்படத்தை நாம் எப்பொழுது அவாய்ட் பண்ணியிருப்போம். அதே போன்றுதான் விகடனுடைய செயல்பாடும். நீங்கள் உற்று கவனித்தால் அரசியல் நோக்கத்தோடு செய்திகளை பிரதிபலிப்பதும், அரசியல் நோக்கத்திற்காக செய்திகளை மறைத்தும், ஒரு செய்தியை பெரிதுபடுத்தும் வெளியிடுவது விகடனின் வாடிக்கையாகிவிட்டது. இப்படிப்பட்ட விகடனோடு தான் நாமும் பல ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம்.
இதெல்லாம் காலக்கொடுமை. இதுதானே உண்மை?